ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்குவர்த்தகம். ஸோ மண்டே மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ஃப்ரைடே. மண்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கான அப்டேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்டாக நம்ம என்ன சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோமோ, ஸோ அங்கே தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் லெவலாக நல்ல ஒரு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ண மார்க்கெட் மேலே போயிருந்து நினச்சோம். பட் அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. கீழே வந்துச்சுன்னா சேனலோட பாட்டம் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்படியே மார்க்கெட் கண்டினியூ வச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி மண்டே இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இன்னும் ஃபால் கொடுத்தது அப்படின்னா ஸோ அடுத்த லெவல் சப்போர்ட்டான 21,272ன்ற ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் அதையும் தாண்டி க்ளோஸ் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் 20,828 அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் அப்புறம் ஃபிளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபிளாக் பேட்டர்னோட டார்கெட்டை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த லைன் எடுத்து அப்படியே கீழே வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான டார்கெட் வந்து மார்க்கெட் கீழே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஓரளவுக்கு 80% ரீச் ஆயாச்சு. ஸோ அதோட டார்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 21,912 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ 21,912 இடத்துல நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மண்டே வாட்ச் பண்ணுங்கள், இது குரூசியல் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,912 அப்படின்றது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன டவுஜி ஃபார்ம் ஆகி மறுபடியும் நாளைக்கு வந்து மண்டே வந்து ஒரு சின்ன டவுஜி ஆர் ஒரு ஸ்பின்னிங் டாப் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி வந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி இன்னைக்கு ஓப்பன் ஆன மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 21,250ன்ற ரேஞ்சுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து நிஃப்டியோட ஓவரால் வியூ. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணிடலாம். வீக்லியில் பார்க்கும்போது ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட் இன்டிமேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டேரெக்டாக நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஃபால் வந்து டார்கெட் கொடுத்தது அப்படின்னா 21,383 லெவலில் வந்து மார்க்கெட் அடுத்த லெவல் சப்போர்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட வியூ. ஸோ ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வந்து கரெக்ஷன் போட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஃபால் இருக்கு. ஓரளவுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓவரால் டார்கெட் 26,233 வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு அப் ட்ரெண்ட், இந்த அப் ட்ரெண்டோட சேனல் முடிஞ்சு பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஒரு டபுள் டாப் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் டபுள் டாப்பாகவும் எடுத்துக்கலாம். எப்படி பார்க்குறீங்களோ அது உங்களோட பார்வையை பொறுத்து. நான் வரைஞ்சி காட்டுறேன் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி இருக்குது, டபுள் டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஷோல்டரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இது இப்படி பார்க்காம நீங்கள் வந்து டபுள் டாப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டபுள் டாப் எடுத்திருக்கு, அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேட்டர்னை பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு டபுள் டாப் அப்படின்னு சொல்லி பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா இதோட டார்கெட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் வரைக்கும் வரணும். ஸோ இங்கேருந்து தான் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 42,676 தான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ இந்த நெக்லைனில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ கரெக்ஷன் எடுத்து இந்த நெக்லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருந்தது. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஜனவரி வரைக்கும் இதுக்குள்ள ஒரு கரெக்ஷன் போயிட்டு வந்து ஜனவரியில் இதை பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன். ஸோ அந்த சைட்வேஸ் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி இந்த உடச்ச இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஒருவேளை பேங்க் நிஃப்டியில் இந்த லோ வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதான் வந்து ப்ரீவியஸாக ரீடெஸ்ட் பண்ண இடம். ஸோ அந்த ரீடெஸ்ட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா இந்த லோக்கு கீழே மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவரால் இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல.
ஸோ இந்த இடத்துல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணதுனால இங்கேருந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் நடந்திருக்கு. அதனால இந்த லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சதுன்னா மறுபடியும் ஒரு மேஜர் ஃபால் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 42,591 வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிளோட சப்போர்ட்டை உடச்ச இடத்த வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டிக்கு இது ஒரு குரூசியல் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் உடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 47,843 ஒரு கிளியர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பெரிய புல்லிஷ் கேண்டில் அங்கே இருந்தால் மார்க்கெட்டில் வந்து புல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலோட லோ ஃபார்மேஷன் பண்ணி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக ஜோன் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதோட லோ பார்த்தீங்கன்னா 47,843. ஸோ அந்த 47,843 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி வந்து ஒரு பவுன்ஸ் ஆகி மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த சேனலில் ஒன்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சுக்குள்ளே வந்து ரேஞ்ச் எடுத்து ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த சேனலோட டாப்பில் தான் இருக்குது. இந்த வாரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் போட்டாங்கன்னா மேலே போயிடும் அப்படின்னு. ரெட் கேண்டில் போட்டால் மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ரெட் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை வந்து மார்க்கெட்டில் இன்னும் உடைக்கல. ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,843. ஒருவேளை இந்த வாரம் 47,843 உடச்சதுன்னா திருப்பி சேனலோட பாட்டம் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 44,342 வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மண்டே வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத வச்சு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு சைடேஸ் கன்சாலிடேஷனாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு. பையிங்க்கு இது ஒரு சைடேஸ் கன்சாலிடேஷனு. இது ஒரு கரெக்ஷனாக எடுத்து திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஓவராலாக நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டான 54,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போயிடும். ஸோ அப்படி 54,000க்கு போகாமல் மார்க்கெட்டில் வந்து திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா திருப்பி வந்து டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து மண்டே பேங்க் நிஃப்டிக்கான வியூ. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன கேண்டில் தான் வருது. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ட்ரேட் பண்ணி கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஒன்ஸ் மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கு அப்புறம் இது ஒரு கரெக்ஷன் ஜோனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் ஜோன் வந்து ஓவராலாக பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக சொல்லுவாங்க இதை. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இது வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில் எப்பயுமே. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஒன் சைடு எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் சரி அந்த பக்கம் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. டவுன் சைடாக ஆகலாம் இல்லை அப் சைடாக ஆகலாம். ஏன் அப்படின்னா இதில் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வந்து ஈவனாக இருக்கும். அதனால் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. மார்க்கெட் மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அப்படி உங்களுக்கு பிரேக் அவுட் எக்ஸாக்டாக தெரியணும்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு சேனலில் போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு டிசெண்டிங் சேனல் அப்படின்றதுனால டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 44,200 இல்லை 43,600 வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் இது ஒரு சைடேஸ் கன்சாலிடேஷனாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சேனலில் தான் இதுவும் வந்து டிசெண்டிங் சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிசெண்டிங் சேனல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் ஓவராலாக. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து உடச்சாச்சு. ஸோ உடச்சதுக்கப்புறம் ஓவராலாக டார்கெட் இதுலேயும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72,000ன்றது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக பார்க்கப்படுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் ஒன்று போயிட்டு இருந்தது. ஒரு ஏ பேட்டர்ன் கரெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ பேட்டர்னுக்கு அப்புறம் ஸோ எங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அங்கேருந்து ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஏ பேட்டர்னுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஓவரால் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72,000 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ 3 நாளாக வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. ஸோ அந்த சைட்வேஸ் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரீன் கேண்டில் பெருசாக வைக்க முடியல. டவுன்ஃபாலில் தான் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது
72,155 அப்படின்ற லெவலில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கேப் டவுன் வர ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றப்போ பியரிஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக ஓப்பன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பியரிஸ் பக்கம் தான் மார்க்கெட் போகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ ரன்னிங்கில் கேப் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ரீன் கேண்டிலே வரல, எல்லாமே வந்து ரெட் கேண்டில் தான். ஸோ அதனால் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது திருப்பி வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு இப்போ. இந்த கரெக்ஷன் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட வந்து 72,000 அப்படின்ற நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். அதாவது இதோட ஓவரால் ரேஞ்சோட டார்கெட் எடுத்து இங்கே வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 72,000 அப்படின்ற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்குறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஓவராலாக வந்து புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஓவரால் இந்த சேனலோட டாப்பை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த சேனலோட டாப்பை பிரேக் பண்ணுற வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு இருக்க வேணால் மோஸ்ட்லி புட் ஆப்ஷன் சைடே ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதான் நல்லது. ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.